வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ரெசிபி செய்யலாங்களா? 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள். நம்ம எப்பயும் போல பொரிகடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் நம்ம ஒரு தேங்காய் சட்னிக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பொங்கலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஒரு ஒரு பெரிய சின்ன டம்ளர்ல வந்து ரவை எடுத்துருக்கலாம். ரவை பொங்கலுக்கு. வித்தியாசமா இருக்கும். ரவை நல்லா வறுபடவும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இந்த பாசிப்பருப்பு இதையும் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு அருமையான, ஒரு சூப்பர் எம்மியான நம்மளுக்கு ரவா பொங்கல் வந்து தயாராயிருச்சுங்க. நீங்க வந்து இந்த நார்மல் பொங்கல் சாப்பிட்டா தான் தூக்கம் வராப்புல இருக்கும். ஆனா இந்த பொங்கல் ரவா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு குடுங்களேன். டக்குன்னு ஒரு நல்ல அருமையான ஒரு ரவா பொங்கல் வந்து தயாராயிருச்சு. இது நல்ல தேங்காய் சட்னியோட சாப்பிடுறதுக்கு அருமையா இருந்துச்சு. வாங்க நம்ம அடுத்த ரெசிபி என்ன செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு குக்கர்ல கொஞ்சம் எண்ணெயும், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது லைட்டா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமா சேர்த்துருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் சமைச்சீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லஞ்சுக்கு என்ன குடுத்து விட்டீங்கன்றதையும் கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. நானும் தெரிஞ்சுக்கிருவேன்ல, நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் லஞ்ச் குடுத்து விட்டுருக்கீங்கன்னு. புதினாவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு, நான் வந்து 1 1/4 அளவுக்கு அ அ ஜீரக சம்பா எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணியும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அரிசிக்கு தக்கன தண்ணி அளவுகள கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. உப்பு இப்ப நம்ம வடிச்சு வச்சிருந்த தண்ணிய நல்லா இருத்துட்டு, இந்த ஜீரக சம்பா அரிசிய இதில சேர்த்துக்கலாங்க. ஜீரக சம்பான்னு மட்டும் இல்லங்க. நீங்க நார்மல் அரிசியிலயும் அ செஞ்சுக்கலாம் நல்லாருக்கும். தேங்காய், சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, ஒரு தக்காளி. இப்ப நம்ம இதுக்கு ஆப்ட்டா வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து பச்சை மொச்சப்பயிறு கிரேவி. இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளுங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா பெரட்டி எடுத்து ஒரு 2லேருந்து 3 விசில் நல்லா விட்டு வேக வச்சு எடுத்தா, இந்த பக்கம் நம்மளுக்கு இது குக்கருக்கு விசிலும் அடங்கிருச்சு. பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சுன்னே. நல்ல பொல பொலன்னு வந்திருக்குல்லங்க. தண்ணி அளவு நல்லா பார்த்து அவங்கவங்க அரிசிக்கு ஏத்தாப்புல கூட்டவோ, குறைக்கவோ மட்டும் செஞ்சா போதுங்க. சூப்பரா இருக்குதுல்ல. வாங்க நம்ம அடுத்து தாளிச்சு குடுத்துக்கலாம். இங்க நம்மளுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயில சோம்பு ஒரு சின்னதா வெங்காயம் மட்டும் கட் பண்ணிட்டா கேஸ்ட்ரிக்கா இருக்கும். அதனால கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்தா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் தயாராயிருச்சுங்க. நம்ம இன்னைக்கு என்னாது அந்த தேங்காய் சாதமும், இந்த பச்சை மொச்ச பயிறு கிரேவியும் செஞ்சு குடுத்தாச்சு. பாய்.